இல்லை நான் இண்டிவிஜுவல் தமிழ் சச்சே நான் முருகரே கொள்கை தலைவர்னு சொல்கிறாள். பழனி முருகனே கொள்கை தலைவர். ஒவ்வொருத்தவங்க நம்பிக்கை. எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. நான் பழனி பாபாவையும் கும்பிட்றேன், பழனி முருகனையும் கும்பிட்றேன். பார்த்தீங்கல்ல ஃபோட்டோவை, சிலை வாங்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இல்லையா? நான் ஒரு தத்துவார்த்தத்தை வச்சுருக்கேன். நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையே. இல்லை, எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சொல்ல முடியாது, நாளைக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏ ஜெயிச்சு நான் ஒரு முதலமைச்சராக கூட வருவேன். ரைட்டு. நீங்கள் துணை முதல்வராக கூட வந்துட்டு போங்க, இல்லை பொருளாதார மந்திரியாக கூட இருக்க, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. மக்கள் ஏற்றுக்கொண்டால் நான் மகேஷ். ஆனால் மக்கள் ஏற்றுக்கலை விஜய. ஆனால் அந்த தற்கொலை தம்பிகள் ஏதாவது பண்ணிடக்கூடாது, அது வருத்தம் எனக்கு. மேனிப்புலேட் ஆகிறது தப்பு, எந்த வகையில் ஆகிறோங்கிறது. மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இவங்களெல்லாம். பண்ணாத மாதிரி ஆகிடுங்க. ஆனால் அவ்வளோ உணர்ச்சி வசப்படுறாங்க. ஏய், விஜய் தங்கச்சியாக இருப்போம், விஜய் கூட படுப்போம், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எப்படா வீட்டில் போய் சோறு போடுறீங்க? புரியுது. உங்கள் அப்பா அம்மாவை பாரு, உன் கல்வியை பாரு, உன் பொருளாதார வளர்ச்சியை பாரு. ஆமாம். இப்போ நம்மளாம் பேசுகிறோன்னா நம்மளாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த பிறகு தான் பேசுகிறோம். கரெக்ட். நான் ஒரு 15 வயசில் இது மாதிரி பேசலையே. ஆமாம். 15 வயசில் கொள்கை மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஆமாம். நான் 15 வயசில் மார்க்சியம் என்கிட்ட இருந்தது, பெரியாரிசம் இருந்தது, மார்க்சியம் இருந்தது, வள்ளுவன் இருந்தான் என்கிட்ட, திருவள்ளுவன் இருந்தான். அப்படியே காலப்போக்கில் ஒரு ஸ்டேஜாக வரக்குள்ள நான் லெஃப்ட் சைடு தான் சிந்திப்பேன், இடதுசாரி சிந்தனை தான் என்கிட்ட இருக்கும். ஆமாம், அதுக்கான ரீசனுமே இருக்குன்னு வச்சிங்களேன். ஆழமாக இருக்குது. ஆமாம், அது அந்த மாதிரி ஒன்று வளர்த்துக்கோ, அப்புறம் ஒரு கட்டத்து மேலே அரசியல் பண்ணலாம். புரியுது. சீட்டு கொடுத்தவரெல்லாம் ஜெயிச்சிட முடியாது தம்பி. மொத்தம் 234 சீட்டு தான் இருக்கு. அதுலேயே உங்கள் அண்ணன் ஒரு செட்டில் நிற்கலை, தெரியலை. நின்னதே இங்க நிறைய விமர்சனத்துக்குள்ள இருக்கு. ரெண்டுமே ஜெயிச்சுட்டா உன்னை வந்து திருப்பி மக்கள் வரிப்படம் தான். ஆமா, அது திருப்பி தேர்தல். நானும் கேட்குறேன், கேரியரின் உச்சத்துல இருந்து காசை விட்டு வந்தேன்னு உங்க அண்ணன் சொல்றாருப்பா. யார் விட்டு காசை விட்டு வந்தாரு? நம்ம தான். அவர் என்ன தஞ்சாவூர் ஜமீனா? நம்ம சினிமா காசு தானே தம்பி. உனக்கு சினிமா நடத்துற உனக்கும் சாராய வைக்கிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. சினிமாவில் என்ன உன் டிக்கெட் எல்லாம் 2000 வித்தி, எப்படி வித்த? ரசிகர்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஒரு குரல் கொடுத்துருந்துருக்கலாம் நிறைய இடத்துல. ரசிகர்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டாரா அவரு? இல்லையே. எல்லாத்துக்கும் காசு ஆக்கணும், காசு 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 காசுன்னு. விஜய் அவங்க அப்பா அம்மாவே பார்க்காதவர்கள் தம்பிகளை, தாவேக்கா அருமை தம்பிகளை. விஜய் அவங்க அப்பா அம்மாவே பார்க்காதவர், கட்டிய பொண்டாட்டியை நடு ரோட்டில் விட்டவர், பெத்த பிள்ளைங்க நடு ரோட்டில் விட்டவர், எதுக்கும் இறக்கப்படாத ஒரு டெவில் அவர். நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க, ஃபால்ட் ஆகிடாதீங்க. படிங்க, வேலைக்கு போங்க, பொருளாதாரத்தை முன்னேற்றியங்க, அவ்வளோதான் சொல்லணும். கேட்டால் கேட்கலாம் போ, எனக்கு என்ன இருக்குது? நான் சொல்கிறது சொல்லிட்டேன். நீ தலைகீழாக தான் பாழா போகணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதையும் பேசுவேன். நீ செத்ததுக்காக நீங்கள் யாரும் மாரடிக்க மாட்டோம் உட்காந்து தம்பி, நான்லாம் அதையும் பேசுவோம் உட்காந்து. புரியுது. நன்றி. நன்றி சார்.